இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அட நீங்க யாரும் எதுவும் செய்ய வேண்டிய அவசியமே இல்ல. நான் போலீஸ்க்கு கால் பண்ணி சொல்லிட்டேன். அவங்க இப்ப இங்க வந்துடுவாங்க. சோ இந்த பிரச்சனை இன்னைக்கே சரியாயிடும். யாரும் டென்ஷன் ஆக வேண்டிய அவசியமே இல்ல. ஓகே? அஜித், நீ போலீஸ்க்கு கால் பண்ணி? ஆமா மோகனண்ணா, உங்களுக்கு என்னுடைய நேச்சர் தெரியும்ல. கால் நான் பண்ணாம வேற யார் பண்ணுவாங்க சொல்லுங்க? என்னாச்சு மோகனண்ணா, ஏதாவது பிரச்சனையா? நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? இல்ல இல்ல, இதுல தப்பு என்ன இருக்கு? எல்லாம் நல்ல விஷயம் தானே. போலீஸ் இங்க வந்தாங்கன்னா பிரச்சனை முடிஞ்சிடும். பிரியனா எஸ்பி, அப்புறம் நான் இந்த மாதிரி எல்லாம் சின்ன சின்ன கேஸ்ல எல்லாம் ரொம்ப இன்வால்வ் ஆகுறது இல்ல. ஆனா விஷயம் உங்க ஏரியால நடக்குது இல்ல, அதனால இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. நானும் அழியா விருந்தாளியா இங்க கிளம்பி வந்துட்டேன். ராதா, மோனையா வாங்க, சீக்கிரம் வாங்க. இப்ப என்ன பண்ணுவ? கொஞ்சம் கொஞ்சமா எல்லா ரகசியமும் வெளியில வந்துரும். அதுக்கப்புறம் நீ, உன்னோட மோகன், அப்புறம் அந்த ராதா எல்லாருமே ஜெயிலுக்கு போயிடுவீங்க. அதை புரிஞ்சுக்கோ. என்ன ஆண்டி நீங்க ரொம்ப வருஷம் கழிச்சு இப்பதான் நீங்க நடக்கவே ஆரம்பிச்சிருக்கீங்க. அதனால வேகமா போகணும்னு நினைக்காதீங்க. மறுபடியும் வேகமா போய் திரும்ப விழுந்துடாதீங்க. மறந்து போயிட்டீங்களா? போலீஸும் வந்தாச்சு. இத குடுத்துறவா? ஆமா, நான் தான் துளசிய கொலை பண்ணேன். அந்த ராதாவும் மோகனும் என்னைக்குமே ஒண்ணு சேர நான் விட மாட்டேன். ஒருவேளை எனக்கு எதிரா போலீஸ் கிட்ட போறேன்னு மிரட்ட பாத்தீங்கன்னா, தென் உங்களுக்கு முன்னாடியே இந்த ஆடியோ போலீஸ் கிட்ட போய் சேர்ந்துரும். அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் நீங்க ஜெயிலுக்கு தான் போவீங்கன்னு. என்ன ஒரு வாசனை சார், இந்த நாதத்துல நிக்க கூட முடியல. நீங்க விளையாடுறீங்களா? திவாரி, இந்த நாத்தம் வாசனங்கள்லாம் சிவிலியன்ஸ்க்கு மட்டும்தான். என்னை பொறுத்த வரைக்கும் இது நறுமணம். ஒரு கேஸ் சால்வ் ஆக போற நறுமணம். ஒரு பணத்தோட நறுமணம். மிஸ்டர் மோகன், பொண்ணு நாத்தம் தானே இது? சார், எனக்கு எப்படி சார் தெரியும்? நெத்தியில வேர்வை, மனசுல பயம், அப்புறம் பார்வை தரையில. கிளைமேட்டோட விளைவா இல்ல போலீஸை பார்த்து பயமா? சார், நீங்க என் மேல பழி போடுறீங்க. மிஸ்டர் மோகன், நான் உங்க மேல பழிய போடல. நான் ஜஸ்ட் ஒரு கவிதை சொன்னேன், அவ்வளவுதான். கொலைகாரங்களுக்கு எப்பவும் என்னோட கவிதை புரியாது, அவ்வளவுதான். மத்தபடி எல்லாருமே என்னோட கவிதை என்ஜாய் பண்ணுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் மோகன் உங்களுக்கு
என்னோட கவிதை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இங்க பணத்தை ஒளிச்சு வச்சவங்க நிச்சயமா ப்ரொஃபஷனல் கில்லரா இருக்க முடியாது. ஏன்னா ப்ரொஃபஷனல் கில்லரா இருந்தா நிச்சயமா பணத்துல இருந்து நாத்தம் வரும்ன்ற விஷயம் தெரிஞ்சிருக்கும். போன மட்டும் என் கைக்கு கிடைக்கட்டும், அப்புறம் இந்த கேஸை ஒரு செகண்ட்ல சால்வ் பண்ணிடுவேன். இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இவனையும் காணோம், நீங்க வேற கண்ணை தூக்கிக்கிட்டு அவன் பின்னாடியே ஓடுனீங்க. அதை விட ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, உங்க வீட்டுக்கிட்டயே ஒரு போனம் இருக்கு. இது வரைக்கும் நீயும் ராதிகாவும் எப்பவும் எதுக்காகவும் எந்த கெடுதலும் பண்ண மாட்டீங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். நான் அதுக்கப்புறம் தான் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜையே பார்த்தேன். அதுல என் பையன் யுவன் பின்னாடி நீ கன்னை தூக்கிட்டு ஓடிட்டு இருந்த. ஆமா, எஸ்பி சாருக்கு அந்த ஃபுட்டேஜை கொடுத்ததே நான் தான். மோகன், சொல்லு, உண்மையாவே யுவன உண்மையை சொல்லு மோகன். உண்மையாவே என் பையன் யுவனை நீ கொன்னுட்டியா? கேக்குறல சொல்லு. பதில் சொல்லு மோகன், நிஜமாவே என் பையனை நீ கொன்னுட்டியா? ஆண்டி நீங்க என்ன பண்றீங்க? சொல்லு மோகன், கேக்குறல சொல்லு. ராதா பார்த்து ஜாக்கிரதை. மம்மி, நான் உன்னோட அம்மா கிடையாது.